என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னி இட்லி செய்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த அழகில் 4 இப்போ வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதில் அரை வந்து அந்த அழகில் அரை வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், மாவு ஜவ்வரிசி. அதில் 1 வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதுதான் ஹைலைட்டே, ஆமணக்கு கொட்டை. ஒரு படிக்கு 1ன்னு சொல்லிட்டு இந்த ஆமணக்கு கொட்டை வந்துட்டு நான் இதை எடுத்துட்டு வெள்ளை பருப்பு மாரி வரும், அதை எடுத்து நான் வந்து இதில் வந்து போடுவேன். நான் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, ஹீட்டை வந்து ரொம்ப தணிச்சிரும், சாஃப்டாக வரும் இட்லி, ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த ரேஷன் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2 ஒன்றா போட்டு கலந்துருவேன் நான். கல்லுப்பு போட்டு இது கழுவுனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் நான் இட்லிக்கு அரைக்கிற ரகசியம். இதெல்லாம் போட்டு தான் இட்லி சுடுவேன், ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் புசுன்னு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஊறி அரைச்சதுக்கப்புறம் நான் அதையும் காமிக்கிறேன், இட்லி சுட்டதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் உளுந்து வந்து அரைச்சிப்பேன். உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுப்பேன். அரிசி தனியாக, உளுந்து தனியாக, எல்லாமே ஒரே டைமில் 4 மணி நேரம் நான் ஊற வச்சு அரைச்சிப்பேன். பாருங்கள், உளுந்து நல்லா பஃபையே எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்க. இது கரெக்டாக இப்படி நல்லா பஃபையாக வரணும். கரெக்டாக அரைஞ்சிருச்சு. நான் செகண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி அரைக்கிறேன். ஜவ்வரிசி வந்து மஞ்சிடுச்சு, இங்கே பாருங்கள். அடுத்தது நான் இது கூட வந்து அரிசி ஆட் பண்ணுறேன். தேர்டு வந்து அரிசி ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி விரலில் எடுத்து பார்த்தா அப்படி நல்லா கொஞ்சோண்டு ரவையோட கொஞ்சம் கம்மியாக மாவு வந்து மஞ்சிருக்கணும், அரிசி மாவு. ஸோ இதில் வந்து நான் கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு போட்டுட்டு இதில் அரைச்சி எடுத்து வச்ச உளுந்து மாவை இதில் போடுறேன். இந்த அரிசி மாவு கூடிய உளுந்து மாவையும் போட்டால் நல்லா பிளெண்ட் ஆகிடும், இது சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் எடுத்து கையால் நல்லா கொஞ்சம் அப்படியே கலக்கி வச்சுட்டு ஒரு 8 hours இந்த மாவை புளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இட்லி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள், நேற்று அரைச்சல்லிங்களா ப்ரிப்ரேஷன் பண்ண மாவில் இட்லி சுட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக புசு புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் இட்லி. அப்படியே எனக்கு இந்த துணி போட்டு சுடுற இட்லி தான் பிடிக்கும். எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே அதே தான். பாருங்கள், அப்படியே இந்த இட்லியை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இட்லியை எடுத்து நல்லா சூப்பராக அப்படியே புசு புசு புசுன்னு இருக்கு இட்லி. அப்படி எடுத்து பாருங்க, நான் இது ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பருப்பு சட்னி, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்து ஒரு சட்னி. அப்படியே இட்லியை வச்சு இந்த மழைக்கு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி இருக்குது. இதுதாங்க நான் இட்லி சுடுற ப்ரிப்ரேஷன். சாப்பிட்டு பார்த்துட்டு மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் நான் ரெடி பண்ணக்கூடிய இட்லி மாவோடைய ப்ரிப்ரேஷன். இதை ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்படி இட்லி மாவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்ரேஷனை சொல்லியிருக்கேன். அது முடிஞ்சவளுக்கு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், அப்படியே ஒரு பருப்பு கார சட்னி, உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் வச்ச ஒரு சட்னி. இது தேங்காய் சட்னி இட்லி.